உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து தனிச்சு இருக்க விரும்பினா கொஞ்சம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாலே போதும். அவங்களே உங்களை விலக்கி வச்சுருவாங்க. தேவைக்கு மட்டும் நம்மளை பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிறாங்க அப்படின்னா அது பாசம் இல்லை, சுயநலம். வாழ்க்கையில் நெருக்கடி வர்றபோது மனுஷங்க மறைஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல அவங்களோட வேஷமும் கலைஞ்சு போயிடுது. ஆறுதலும் நட்பும் தேடி அலைகிற மனசுக்கு தெரியறதில்ல. போலி அன்பை காமிச்சவங்க முகமூடி போட்ட மனுஷங்க அப்படின்னு. வெளிப்படையாக இருக்கிறவங்கள விட வேஷம் போடுறவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு அதிகம். ஒரு இழப்பை விட மிக கொடியது போலியான அன்புக்கு அடிமையாக இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த தருணம் தான். அப்போ நம்மளுக்கு ஏற்படுற வலியை சொல்கிறதுகளுக்கு வார்த்தையே கூட இருக்காது. அந்த அளவுக்கு அந்த வலி மிக மோசமாக இருக்கும். அன்புக்கு அதிகமாக ஆசைப்படாதீங்க. ஆரம்பத்தில் எல்லாருமே அள்ளுவாங்க, அதுக்கப்புறம்தான் நம்மளை கொல்லுவாங்க. பசிச்ச வயிறு, பொய்யான உறவு, நம்பினவங்க செஞ்ச துரோகம், கடனோட வாழ்கிற வாழ்க்கை, இது நாளுமே நம்மளுக்கு கற்பிக்கிற வாழ்க்கை பாடத்தை வேற யார் ஒருத்தராலையும் கற்பிக்க முடியாது. சில சமயத்தில் மலைக்கு ஒதுங்கி நிற்கிறது போல ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்தும் ஒதுங்கி நிற்கிறது எவ்வளவோ நல்லது. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி தான் ஒரு சில உறவுகளும். பழகுனதுக்கு அப்புறம்தான் தெரியும் எது இனிக்கும், எது நம்மளோட மனசை கிழிக்கும் அப்படின்னு. பொய்யான உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம என்றைக்குமே ஒரு தனி மனுஷங்க தான். சில உறவுகளை நம்ம சிறந்த உறவு அப்படின்னு நம்பி நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் நாங்கள் தான் மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னு ஏதோ ஒரு செயல் மூலமாக நம்மளுக்கு நிரூபிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட சில வழிகள் நம்மளை மாற்றிருச்சு அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட. நடிக்க தெரியாத உங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட உறவுகள் ஒருபோதும் நிலைக்காது. கவலையை விட்டு தள்ளுங்க. என்னதான் உரிமையோட நீங்கள் பழகினாலும் சில நேரத்தில் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு உணர வச்சுறாங்க சில மனசாட்சி இல்லாத உறவுகள். நடித்து பேசுகிறவங்க கிட்ட மனசை திறந்து பேசாதீங்க. மனசை திறந்து பேசுகிறவங்க கிட்ட நடித்து பேசாதீங்க. கடிக்கிற மிருகங்கள் கூட கூட வாழ்ந்துடலாம், ஆனால் நடிக்கிற உறவுகளோட வாழ முடியாது. மனுஷ உறவுகள் அப்படின்றது இங்கே நடிப்பாக தான் இருக்குது. சிறந்த நடிகர்கள் எல்லாருமே மெச்சப்படுறாங்க, மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா வெறுக்கப்படுறாங்க. அதனால் இந்த உலகத்தில் யாரோட அன்புக்குமே அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீங்க. அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதோட நஷ்டம் நம்மளுக்கு தான் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆனாலும் ஆசை இல்லாத மனுஷங்க இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இருந்தாலும் தன்னோட ஆசையை அடக்கி ஆள தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் நிறைய சாதிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்போட அர்த்தம் தெரிஞ்ச அன்பானவங்க கிட்ட மட்டும் நீங்கள் எதையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் கூட நஞ்சு அப்படின்ற பழமொழியும் கூட இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. பாசாங்கு செய்கிற மனுஷங்க கிட்ட மட்டும். ஒரு பாசத்தால் அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்பட்டவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக வருத்தப்பட்டவங்களும் இருக்காங்க. சந்தோஷத்தை மறக்கிறதுக்கு இருக்க சக்தி எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்மளோட மன கஷ்டத்தை மறக்கவும் செய்யாது. அதே மாதிரி மறுகணமே அந்த கவலையிலிருந்து மாறவும் செய்யாது. அடுத்தவங்களோட அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து அந்த வலியை மட்டும் உங்களோட மனசுக்கு எப்போவுமே கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஆழமான அன்பால் மட்டும்தான் நம்மளுக்கு அதிக வலியை கொடுக்க முடியும். அதனால் அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்போவுமே அளவாக இருக்கிறது எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை. ஸோ நம்மளோட அன்பானவங்க கிட்ட ஆரம்பத்திலேருந்தே அளவோடு பழகிக்கோங்க. அப்போ தான் அந்த உறவு கூட அதிக நாள் நீடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.